தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு, பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். ஆண்டவரே, நான் பலவீனன் ஆண்டவர், நான் பலவீனமாக இருக்கிறேன். உமது முன்னிலிருந்து என்னை தள்ளிவிடாது, உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாது. உன் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்துள்ளோம். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கும் அப்பா. வந்திருக்கிறேன் ஆண்டவர், நானாகவே வந்து நிற்கின்றேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கின்றேன். நீரின்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா. நானாகவே வந்து நிற்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீரின்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரான்னு சொல்லி வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஏசாயா 30:18. ஆதலால் உங்களுக்கு கருணை காட்ட ஆண்டவர் காத்திருப்பார். உங்களுக்கு இறங்குமாறு எழுந்தருள்வார். ஏனெனில் ஆண்டவர் நீதியின் கடவுள். அவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். ஆமென், ஆமென். ஆமன். பார்த்த தேவச்சனமே, கடவுள் இன்னும் காத்து கொண்டிருக்கிறார். கடவுள் பேராவலோடு ஏங்குகிறார். ஆண்டவர் உங்கள் மீது இரக்கம் காட்ட காத்திருக்கிறார். ஆமென், ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை இது. இஸ்ரேல் மக்கள் தவறு செய்து எதிரிகளால் தாக்கப்பட்டு அழுது கொண்டிருந்த நேரம். அப்பொழுது ஆண்டவராகிய கடவுள் சொல்லுகிறார், நான் உங்கள் மீது இரக்கம் காட்ட காத்திருக்கிறேன். இன்று நமக்கு அதே வார்த்தை, ஆண்டவர் உனக்காக காத்திருக்கிறார். இந்த வார்த்தையிலே 4 வகையான ஆசீர்வாதம் இருக்கிறது. இரக்கம் காட்ட காத்திருக்கும் கடவுள், அவர் தாமதிக்கவில்லை, காத்திருக்கிறார். ஆண்டவர் உங்கள் மீது இரக்கம் காட்ட காத்திருக்கிறார். அவர் மீது நம்பிக்கை வைப்போர் அனைவரும் பேர் பெற்றவர்கள். ஆமன். பார்த்தவர்களே, பலவீனம், கவலையோடு, அதனாலதான் சங்கீதம் 51:9 சொல்லுகிறது, என் பாவங்களை பாராதபடி உன் முகத்தை மறைத்துக் கொள்ளும். என் பாவங்களை பாராதபடி உன் முகத்தை மறைத்துக் கொள்ளும். அப்பா, தாவீது பாடுற ராஜா, தாவீது பாடுற, என் பாவங்களை பாராதபடி உன் முகத்தை மறைத்துக் கொள்ளும் என்றார். அவர் இரக்கத்தின் தேவன், இரக்கம் காட்ட அவர் காத்திருக்கிற தேவன்.
அதனால தான் 19ஆம் வசனம் ஏசாயா 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனில் அழகாக சொல்கிறாரு, சியோனில் குடியிருக்கும் மக்களின் நீங்கள் இனி அழமாட்டீங்க. ஆமென். இனி நீங்கள் அழமாட்டீங்க. அழமாட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்குள்ள இருந்து அந்த ஆமேன் வெளியில் வரணும். ஆமென். நீ அழாத, குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொல்ற, நீ அழமாட்ட. ஆமென். ஆமென். இதில் உண்மை என்று சொன்னால் அவர் காத்திருக்கிறார், நம்மை தண்டிக்க அல்ல, இரக்கம் காட்ட காத்திருக்கிறார். ஆமென். இரண்டாவது உண்மை என்று சொன்னால் நாம் அவரிடம் திரும்ப வேண்டும் என்று காத்திருக்கிறார். ஆமென். நம்பிக்கை வைக்கிறவங்க திரும்பி வந்தா போதும். ஆமென். நம்பிக்கை வைத்திருக்கவங்க திரும்பி வந்தா போதும். அப்பொழுது உன்னுடைய அழுகை முடியும். ஆமென். அவருடைய குரல் கேட்டவுடன் பதில் டான்னு வரும். ஆமென். அல்லேலூயா. அப்போ அவர் காத்திருக்கிறார், நாம் அவரிடம் திரும்ப வேண்டும், நம்முடைய கண்ணீரின் நாட்கள் ஒழிந்து. ஆமென். என் பலவீன நேரங்களில் கர்த்தர் என் பலனானிரே, என் சோதனை நேரங்களில் கர்த்தர் என் ஜெயமானிரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, அப்பா பிதாவே என்றைக்குமே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, அப்பா பிதாவே என்றைக்குமே ஆராதனை உமக்கேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கலாமா? உங்களுடைய பிரச்சனை நீண்டு போகுதுன்னு நினைக்காதீங்க. அவர் சரியான நேரத்துக்காக காத்திருக்கிறார். உங்களுடைய பிரச்சனை நீண்டுட்டே போகுதே, ஒரு முடிவு வராதா? அந்த சரியான நேரம், ஏற்ற நேரத்திற்காக காத்திருக்கிறார். ஒப்பு கொடுங்க. ஆமென். ஏன்னு சொன்னால் 20-21 வசனம் மிக அழகாக சொல்லும், அவர் போதிக்கும் கடவுளாக இருக்கிறார். வழி தவறினாலும் அவர் வழிகாட்டுவார். அதனால தான் 20ஆம் வசனத்தில் அழகாக சொல்றாரு. வாசிக்க கேட்போம் 20ஆம் வசனம். ஆண்டவர் உங்களுக்கு ஆமென். என் தலைவராகிய உங்கள் போதகர், என் தலைவராகிய உங்கள் போதகர் உங்களுக்கு துன்பம் என்னும் அப்பத்தையும் ஒடுக்குதல் என்னும் நீரையும் கொடுத்திருந்தாலும் இனி தம்மை மறைத்துக் கொள்ள மாட்டார். உங்கள் போதகரை நீங்கள் கண்ணால் காண்பீர்கள். ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு துன்பம் என்னும் அப்பமும் துயரம் என்ற கண்ணீரும் கொடுத்திருந்தாலும் உங்கள் போதகர் இனி ஒளிந்து கொண்டிருக்க மாட்டார், வருவார். ஆமென். அல்லேலூயா. அதனால தான் இயேசு கிறிஸ்து தன் சீடருடைய பாதங்களை கழுவுவதற்கு முன்பதாக அவர் சொல்லுவார், நீங்கள் என்னை போதகர் என்றும் அழைக்கிறீர்கள், ஆனால் நான் உங்கள் பாதங்களை கழுவினேன், நீங்கள் ஒருவர் மற்றவருடைய பாதங்களை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுவார். அந்த போதகர் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், அவர் வந்துருவார் என்ற அறிக்கை தான் இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் கிடைக்குது. அதனால தான் 21ஆம் வசனத்தில் மிக அழகாக சொல்லும், நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி, இதில் நடந்து செல்லுங்கள் என்று வார்த்தை பின்னிருந்து உங்கள் செவிகளில் ஒலிக்கும். நேற்று மாலை உங்களுக்கு அறிவுறுத்தினார் ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆமென். நேற்று சாயங்காலம் உங்களுக்கு சொன்னார், நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு போகாதீங்க, ஒரு சத்தம் பின்னால் இருந்து கேட்கும், அது இன்னைக்கு இறை வார்த்தை வழியாக ஆண்டவர் நமக்கு தருகிறார். நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ திரும்பும்போது இதுதான் வழி, இதில் நட என்று உங்களுக்கு பின்னால் ஒரு குரல் கேட்கும்.
ஆமென். போதகர் ஒரு நாள் ஒளிஞ்சுக்க மாட்டார். உன்னுடைய கண்ணீரில் அவர் உன்னோடு உடன் இருப்பார். போதகர் உனக்கு பின்னால் இருந்து பேசுவார். பரிசுத்தாவி நம்மை வழி நடத்துவார். ஆமென். தெளிவான வழி, குழப்பத்தில் இதுதான் வழி என்று உனக்கு சொல்லுவார். ஆமென். உன்னுடைய வாழ்க்கையில் சாட்சி சொல்ல, வேலை, திருமணம், ஒரு முடிவெடுக்க முடியலையா, வீட்டில் பிரச்சனையா, குடும்பத்தில் பல பிரச்சனைகள், பிள்ளைகளுடைய வாழ்க்கை, அவருடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்குமோ, ஏதாக இருக்குமோ, குடும்ப பிரச்சனை, வருமான பிரச்சனை, நோய்களினால் இனி எவ்வளோ நாளைக்கு நான் படுத்து இருக்கணும், இப்படியே இருந்துடுவேனா, இல்லை நான் எழுந்து பழைய மாதிரி நடப்பேனா, எத்தனையோ பிரச்சனைகள். அவர் பேசுவார். உங்களை. அவர் போதகர் ஒளிந்து கொள்ள மாட்டார். தூய ஆவியானவர் ஒளிந்து கொள்ள மாட்டார். பின்னால் இருந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டே இருப்பார். நீங்கள் வலப்புறமோ இறப்புறமோ திரும்பும்போது இதுதான் வழி, இதில் நடந்து செல்லுங்கள் என்று உங்களுக்கு பின்னால் ஒரு குரல் கேட்கும். நம்ம சில நேரத்தில் சரி பரவாயில்ல போய்க்கலாம் வந்துக்கலாம் என்று சொல்லி நம்ம போயிட்டே இருப்போம். ஆனால் ஒரு சத்தம், ஒரு சைலண்ட் வாய்ஸ் கிடைக்கும், பின்னாடி இருந்து ஒரு சின்ன ஒரு எச்சரிக்கை கிடைக்கும். வேண்டாம், நம்ம அதை உதாசீனப்படுத்திட்டு நம்ம போகிறோம்னு சொன்னால் அங்கே அடி நமக்கு காத்திருக்கும். ஐயோ எனக்கு அடி விழுந்துருச்சு, ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, எனக்கு வேதனைப்படும். ஒரு சத்தம் கேட்கும். அந்த சத்தத்துக்கு எனக்கு செவி கொடுங்கள், எனக்கு செவி கொடு. அதனால தான் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கு, அவர் குணமாக்கும் கடவுள். 22, 23 வசனங்களை வாசித்து பாருங்கள். அசுத்தத்தை கழுவி நம்மை ஆசீர்வதிக்கிற கடவுள். வெள்ளி பொதிந்த உங்கள் சிலைகளையும் பொன் வேய்ந்த உங்கள் வார்ப்பு படிமங்களையும் தீட்டாக கருதுக, தீட்டானவற்றை அவற்றை கருதி வெளியே வீசி தொலைந்து போ என்பீர்கள். எல்லாத்தையும் அசுத்தத்தை கழுவி நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம வாயினாலே சொல்ல வைப்பார், எனக்கு இது வேண்டாம், எனக்கு இது வேண்டாம், இது வேண்டாம் என்று சொல்லி தள்ளி வைப்பார். ஏனென்றால் சிலை வழிபாடை குறித்து அங்கே சொல்லப்பட்டாலும் உலக சிற்றின்பங்கள் தான் இங்கே நமக்கு சிலை வழிபாடு. ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை செய்வது சிலை வழிபாடு. உங்கள் சிலைகளின் வெள்ளிகளின் அசுத்த வெளி நீங்கள் எரிந்து விடுவீர்கள். ஆண்டவர் நம்மை தொடும் பொழுது 23 வருஷத்தை இன்னும் அழகாக சொல்றார் பாருங்க. நீங்கள் நிலத்தில் விதைத்துள்ள விதை மீது ஆண்டவர் மழை பொழிவார். நிலத்தின் விளைவான உணவு செழுமையாகவும் மிகுதியாகவும் இருக்கும். அந்நாளில் உங்கள் மந்தை பரந்த மேய்ச்சல் வெளியில் மேயும். நீங்கள் விதைக்கும் விதைக்கு அவர் மழையை கொடுப்பார். உங்கள் நிலம் வளமானதாக இருக்கும். அப்ப என்ன செய்யணும்? நம்முடைய அசுத்தத்தையெல்லாம் அவர் கழுவ காத்திருக்கிறார். நம்முடைய பாவங்களை மன்னிக்க காத்திருக்கிறார். எல்லா குறைகளையும் நீக்க காத்திருக்கிறார். கருணை காட்ட காத்திருக்கிறார். அப்ப என்ன செய்யணும்? பாவத்தை கழுவுதல். சிலை வழிபாடு என்ற பாவம் முதலில் அதை தூக்கி எறியணும். நல்ல ஒரு பாவ அறிக்கை ஆண்டவர் சமூகத்தில், நல்ல ஒரு பாவ அறிக்கை ஆண்டவர் சமூகத்தில். ஆண்டவரே, அப்பா நான் தவறு செய்தேன், அப்பா நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றேன், நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான் சொல்லி ஒவ்வொரு நாளும் பாவரிக்கை. வருஷத்துக்கு ஒரு முறை நல்ல பாவரிசனம். அது வேறு பார்ட்டியில் ஆண்டவர் சமயத்தில் டெய்லி ஆண்டவரை விசுவசிக்கிற பிள்ளைங்க டெய்லி அவர் சொல்ல, அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன், நம்ம நீ பண்ணியிருந்தா மன்னிங்க என்று சொல்லி மன்னிச்சிருங்கப்பான்னு ஒரு வார்த்தை சொல்லி பாருங்களேன், அவர் கோவமே வராது.
மன்னிச்சிருங்கப்பா. என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, ஒரு வார்த்தை. அப்போ உடனே அவர் சொல்லுவார், உன் குற்றங்கள் மன்னிக்கப்பட்டன, ஆமென். உன்னுடைய பாவங்கள் எனக்கு என் முதுகுக்கு பின்னால் எரியப்பட்டன. கவலைப்படாது. ஆமென். ஆசீர்வாதம் மழை பொழிவார். மனம் திரும்பினால் உன்னுடைய வேலையாக இருக்கட்டும், விளைச்சலாக இருக்கட்டும், உன் குடும்பமாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் பெரிய ஆசீர்வாதத்தை நீ காண்பாய். ஆமென். பாவத்தை கழுவணும் மட்டும்தான் ஆசீர்வாதம். ஆமென். அதுதான் முடியாதே. எப்படி முடியும்? முயற்சி பண்ணுங்க, குறைத்து கொள்ளணும், கோபப்படுதலை குறைத்து கொள்ளணும். அதனால தான் வாழ்வின் வழியை நீர் என்னை அறிய செய்ய ஆண்டவரே என்று சொல்லி கேட்கணும். ஆமென். பின்ன செய்வார், காயத்தை கட்டும் கடவுள். ஆமென். அதனால தான் 24 முதல் 26 வரை உள்ள வசனங்களிலே, முரத்தாலும் களகளாலும் தூற்றப்பட்டு சுவையுடப்பட்ட தீனியை நிலத்தில் விழும் களைகளும் கழுதைகளும் தின்னும், கோட்டைகள் இருந்து விழுகின்ற மிகப்பெரும் அழிவு நாளில் வானலாவிய மலைகள் அனைத்தின் மேலும் உயர்ந்த குன்றுகள் அனைத்தின் மேலும் கால்வாய்கள் நீருடைகளும் தோன்றும். ஆண்டவர் தம் மக்கள், வாசிக்கலாம் 26ஆம் வசனம் சப்தமாய் உரத்த குரலில். ஆமென். ஆண்டவர் தம் மக்களின் முறிவுகளை கட்டி ஆண்டவர் தம் மக்களின் முறிவுகளை கட்டி தாம் அடித்து ஏற்படுத்திய காயங்களை குணமாக்கும் நாளில் நிலவின் ஒளி கதிரவன் ஒளி போலாகும். நிலவின் ஒளி கதிரவன் ஒளி போலாகும். கதிரவன் ஒளி 7 பகலின் ஒளி என்று திரண்டார் போல 7 மடங்காகும். கதிரவன் ஒளி 7 பகல்களின் ஒளி ஒன்று திரண்டார் போல. கதிரவன் ஒளி 7 பகல்களின் ஒளி ஒன்று திரண்டார் போல 7 மடங்காகும். ஆமென். உடைஞ்சதெல்லாம் சுகப்படுத்துவார். காயங்கள் எல்லாம் கட்டுப்படும். அருமருந்தை உன் புண்ணுல தடவி குணமாக்குவார். ஆமென். அல்லேலூயா. தோள்பட்ட வலி, கால் வலி, முட்டி வலி, உடல் நலமே இல்லை, என் வேதனையோ பெருகிற்று. எத்தனை நாளைக்கு நான் இப்படி என்னை விட்டு விடுவீரோ? மகனே, மகளே, காயத்தை கட்டும் கடவுள், ஆமென். கட்டுகளை அவிழ்க்கும் கடவுள். ஆமென். நேற்று பார்த்தோம், லாசரே வெளியே வாயின்னு சொன்ன அவன் கட்டோடு வெளியில வரான். தடைகளை அகற்றுவார், கல்லை புரட்டினார், ஆண்டவருக்கு நன்றி சொன்னார். லாசரே வெளியே வா என்று சொல்லுகிறார். அவன் அப்படியே வருகிறான். அவனிடம் அப்பொழுதும் இறந்த லாசர் வெளியே வரும் பொழுதும் அவனிடத்திலே கட்டுகள் இருந்தது. அப்படிப்பட்ட கட்டுகளை ஆண்டவர் சொல்றார், அவன் கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள். அப்போ அவர்தான் நம்முடைய தடைகளை, கல்லை புரட்ட வேண்டும், தடைகளை நீக்க வேண்டும். அவர்தான் வார்த்தையை சொல்லி மகனே மகளே வா என்று சொல்ல வேண்டும். அவரே நம்மை காயங்களை கட்டுகளை அவிழ்த்து விடுவார். எல்லாம் அவரே செய்வாருங்க. நீங்க சும்மா என்ன போதும். அதனால்தான் 24, 25, 26 வசனங்களை பார்க்கும் பொழுது, மாடுகள் தீவனம் தின்னும், பெரும் அழிவின் நாளில் உயர்ந்த மலைகள் மேல் ஓடைகள் வரும். ஆனால் ஆண்டவர் தம் மக்களின் காயங்களை கட்டி அவர்கள் அடிப்பட்ட காயங்களை குணமாக்கும் நாள். சூரியன் ஒளி எப்படி இருக்குமா? 7 மடங்கு. உன்னுடைய ஆசீர்வாதம் உன்னுடைய காயங்களை கட்டி, உன்னுடைய வேதனைகளை மாற்றி, துன்பங்களை மாற்றி வரும் பொழுது சூரியன் ஒளி 7 மடங்காக இருப்பது போல உன்னுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். வானமும் பூமியும் ஒழிந்திடுமே, உந்தன் வார்த்தைகளோ
ஒழியாதையா, வானமும் பூமியும் ஒழிந்திடுமே, உந்தன் வார்த்தைகளோ ஒழியாதையா, வார்த்தையை எந்நாளுமே நம்பியிருப்பீரிந்தன் ஏசையா, வார்த்தையை எந்நாளுமே நம்பியிருப்பீரிந்தன் ஏசையா. வசனம் 18 சொல்லுகிறது, இரக்கம் காட்ட காத்திருப்பார். ஆமென். நம்பிக்கை வை, நம்பிக்கை வை. ஆமென். வசனம் 21, வழிகாட்டுவார். அவர் குரலுக்கு செவி கொடு. வசனம் 23, உனக்கு ஆசீர்வாத மழையை தருவார். ஆமென். உன் பாவத்தை எரிந்து விடு. ஆமென். வசனம் 26, காயத்தை குணமாக்குவார். அவரிடம் உன்னை ஒப்படைத்து. ஆமென். இன்று நீங்கள் எதற்காக அழுகிறீர்கள்? கடன், நோய், குடும்ப பிரச்சனை, எதற்காக அழுகிறீர்கள்? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் மீது இரக்கம் காட்ட காத்திருக்கிறேன். ஆமென். நன்றி ஆண்டவரே. கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு ஒப்பு கொடுக்கலாமா? இரக்கமுள்ள தந்தையே, நீர் எனக்காக காத்திருக்கிறீர் என்று நான் நம்புகிறேன் அப்பா. என் பாவத்தை மன்னிங்கப்பா. என் வழியை காட்டும் ஆண்டவரே. என் காயங்களை குணமாக்கும் அப்பா. உமது 7 மடங்கு ஒளியால் என் வீட்டை நிரப்புங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 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 இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே ஆராதனை. இயேசுவுக்கே ஆராதனை. இப்போ இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்குற இந்த வார்த்தை ஏசாயா 30:18 இந்த நாள் முழுவதும் சொல்லிட்டே இருங்க. ஆமென். வாசிக்கலாம். ஏசாயா 30:18 ஒருவர் வாசிக்க நான் ரிப்ளை பண்றேன். ஆமென். ஆமென். ஆதலால் உங்களுக்கு கருணை காட்ட உங்களுக்கு கருணை காட்ட ஆண்டவர் காத்திருப்பார். ஆண்டவர் காத்திருப்பார். உங்களுக்கு இறங்குமாறு எழுந்தருள்வார். உங்களுக்கு இறங்குமாறு அவர் எழுந்தருள்வார். ஏனெனில் ஆண்டவர் நீதியின் கடவுள். ஆண்டவர் நீதியின் கடவுள். அவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். அவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருக்காக காத்திருக்கணும். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள், ஆண்டவருடைய திருப்பலி நேரம். அவருக்காக போய் அவருடைய பலியில் நாம் ஒருமனப்பட்டு பாவரிக்கை செய்து திரு உடலையும் திரு இரத்தத்தையும் வாங்கி இந்த நாள் முழுவதும் அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆமேன். ஆமென். ஆமென். ஆமென்.